ஹாய் ஆல், இன்றைக்கி கிளாஸில் ரிவர்ஸ் ஃபில்லிங்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம கிளாஸ் 7 பார்ட் 1ல் வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் வந்து போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம பாக்ஸ் வந்து போட்டிருப்போம். பாக்ஸ் ஆர் இல்லைனா வந்து சர்க்கிள் ஷேப் போட்டிருந்தேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் போட்டு நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் வந்து போட்டுக்கலாம். இந்த கிளாஸில் வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங்ஸ். ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம பாக்ஸு இந்த மாதிரி சர்க்கிள் இது மாதிரி எதுவுமே வந்து போட தேவையில்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிசைன் வந்து பார்க்கலாம். ஒரு டிசைனை வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு டிசைன் வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பேசிக் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ரிவர்ஸ் ஃபில்லிங்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போது நான் ஆல்ரெடி ப்ரைஸ்லின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? ப்ரைஸ்லின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த மாங்காய் டிசைனை தான் வந்து ப்ரைஸ்லின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாங்காய் டிசைனை தான் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஷேப் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது கடைசியில் இது பேருமே வந்து பேஸ்லி தான். நம்ம இதை ஃபைனலாக வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணுவோம். இந்த எண்டும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து பேஸ்லி தான். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேஸ்லி வந்து இந்த சைடு கீழே பார்த்த மாதிரி இருக்கா? இப்போ செகண்ட் பிளேஸ்லி வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்த மாதிரி போடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து பார்த்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இந்த எண்டையும் இங்கேயும் இந்த ரெண்டு எஜ்ஜையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஒரு டிசைன் வந்து கண்டினியூஸாக போட்டிருக்கு இல்லையா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் லீஃப் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்லி ஃபுல்லாகவே வந்து நம்ம லீஃப் டிசைன் வர மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இப்போது ஃபுல்லாகவே வந்து நம்ம லீஃப் வந்து போட்டாச்சு. இப்போது லீஃப்குள்ளே வந்து லைட்டாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். எல்லா லீஃப்குள்ளேயுமே இது மாதிரி ஒரு குட்டியாக வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க.
இப்போது இது ஃபுல்லாகவே வந்து நம்ம அவுட்லைன் மாதிரி திக் லைன் வந்து கொடுத்துர்லாம். கண்டினியூஸாக வந்து இது ஃபுல்லாகவே வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே இந்த லீஃப்க்கும் இந்த பேஸ்லிக்கும் சென்டரில் இந்த மாதிரி குட்டி கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்லேயுமே வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த டிசைனை தவிர மீதி எல்லா ஸ்பேஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். நல்லா திக் லைனாக வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி கேப் இருக்குல்ல, இங்கே வந்து நான் உள்ள வந்து ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துட்டேன். இங்கே சென்டர்லேருந்து கேப் வருது எல்லாமே வந்து நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு டிசைன் வந்து போட்டாச்சு. இது வந்து பேசிக் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன போட்டோம், பார்ட் 1ல் வந்து நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா, அது வந்து ஒரு ஷேப் வந்து போட்டிருந்தோம். சர்க்கிள் இல்லைனா ஸ்கொயர் இந்த மாதிரி எது வேணால் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து சர்க்கிள் ஷேப் போட்டு உள்ள டிசைன் போட்டு டிசைன் தவிர மீதி இருக்க ஸ்பேஸ் எல்லாமே வந்து ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். இது வந்து நம்ம பாக்ஸ் வந்து எதுவுமே வந்து போடல, ஒரு ஷேப் வந்து போடல. ஓகேங்களா, பாக்ஸு ஸ்கொயர் இந்த மாதிரி எதுவுமே வந்து போடல. நம்ம டிசைன் மட்டும் போட்டு மேலே அவுட்லைன் வந்து கண்டினியூஸாக டிசைன் போட்டு கண்டினியூஸாக அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதுதான் வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங். இந்த டிசைனுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங். ஓகேங்களா, இப்போது நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் எந்த ஃப்ளவர் வேணால் போட்டுக்கலாம், எந்த டிசைன் வேணால் போட்டுக்கலாம். கண்டினியூஸாக போட்டு அவுட்லைன் கொடுத்தா அது நேம் தான் வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து நான் ரோஸ் வந்து போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரில் வந்து போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பெட்டல்ஸை வந்து மேலே வந்து போட்டுக்கலாம் ரோஸ்க்கு. ரோஸ் போட்டுட்டு இப்போது இங்கேயுமே வந்து நம்ம பேஸ்லி டிசைன் வந்து போட்டுக்கலாம். ரோஸு பேஸ்லி ரெண்டுமே வந்து மாறி மாறி வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து பேஸ்லி வந்து மேலே பார்த்த மாதிரி போட்டிருந்தோம். இப்போ வந்து கீழே பார்க்குற மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து போட்டுக்கலாம்.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கேப் வந்து நிறைய சென்டரில் பேஸ்லிக்கும் சரி 2 ரோஸ்க்கும் நடுவில் வந்து இந்த இடத்துல நிறையா வந்து கேப் இருக்க மாதிரி இருக்குல்ல, இங்கே எல்லாமே வந்து நம்ம லீஃப் போட்டுக்கலாம் ஆர் சர்க்கிள் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து இப்போ லீஃப் வந்து போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் குட்டியாக வந்து சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, மேலேயும் கீழேயும் வந்து லீஃப் இருக்க மாதிரி மாறி மாறி வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். சாரி, அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த டிசைனுக்கு இடையில இந்த மாதிரி கேப்லாம் இருக்குல்லையா, இந்த கேப் எல்லாமே வந்து ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம ஷேடிங்ஸ் அவுட்லைன் வந்து கொடுத்தாச்சு. உள்ளே எல்லாமே வந்து ஷேடிங்ஸ் வந்து கொடுத்தாச்சு, வெளியில் ஃபுல்லாகவே வந்து அவுட்லைன் வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி தான் நீங்கள் எந்த ஃப்ளவர் வேணால் போட்டுக்கலாம், எந்த டிசைன் வேணால் போட்டுக்கலாம். ஆனால் கண்டினியூஸாக போட்டு உள்ள கேப் இல்லாமல் ஷேடிங்ஸ் கொடுத்து, டிசைன் தவிர வேறு ஏதாச்சும் கேப் இருந்தால் அந்த கேப்புக்கும் ஷேடிங்ஸ் கொடுத்து அவுட்லைன் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி திக்காக கொடுத்தீங்கன்னா அது வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங்ஸ். ஓகேங்களா, ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். இப்போது நான் கர்வ் லைன் மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி கர்வ் லைன் வந்து போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இங்கே ஆப்போசிட்லேயுமே வந்து
ஓகேங்களா. இந்த மாதிரி நான் ஆப்போசிட்லேயும் இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் கர்வ் லைன் வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போது இது ஃபுல்லாக இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம லீஃப் வந்து போட போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைனுக்கு போடும்போது இந்த மேலே பார்த்த மாதிரி டைரெக்ஷனில் வந்து போட போகிறோம். ஓகேங்களா. கீழே வர லைனுக்கு கீழே பார்த்த மாதிரி டைரெக்ஷனில் லீஃப் வந்து போட போகிறோம். அதே மாதிரி இங்கேயுமே வந்து லீஃப் வந்து மேலே பார்த்த மாதிரி வந்து போட போகிறோம். ஓகேங்களா. ஓகே. இப்போது இந்த லைன்லேயுமே வந்து நம்ம லீஃப் வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி இங்கே கீழே வரும்போது கீழே பார்த்த மாதிரி போட்டுக்கிறோம். மேலே போகும்போது மேலே பார்த்த மாதிரி லீஃப் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஓகே. இப்போது ஃபுல்லாகவே வந்து லீஃப் போட்டாச்சு. உள்ளே வந்து இந்த மாதிரி லீஃப்க்கு வந்து ஒரு லைன்ஸ் வந்து போட்டுடலாம். குட்டியாக ஒரு லைன் போடுவோம் இல்லையா எப்பயுமே, அந்த மாதிரி ஒரு குட்டி லைன் வந்து கொடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போது ஃபுல்லாகவே வந்து நம்ம இது கொடுத்த மாதிரி அவுட்லைன் வந்து ஃபுல்லாகவே வந்து கொடுத்துக்கலாம். சென்டரில் இருக்கிற கேப்பையுமே வந்து நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது வெளியே அவுட்லைன் எல்லாமே வந்து ஷேடிங்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ உள்ளே வந்து ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ தேர்ட் ஒன் வந்து பார்த்தாச்சு. இப்போ உள்ள வெளியே எல்லா பக்கமே வந்து நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேடிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நார்மல் ஃப்ளவர் தான் வந்து போட போகிறேன். சர்க்கிள் போட்டுட்டு 5 பெட்டல்ஸ் வர மாதிரி நான் ஃப்ளவர் வந்து போட்டுட்டேன். அதே மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டுட்டு ஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போது இந்த ஃப்ளவரையும் எல்லா ஃப்ளவரையுமே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் வந்து போட்டுக்கிறேன். ஃப்ளவரை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லைன் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? பெட்டல்ஸ்குள்ளேருந்து வந்து நெக்ஸ்ட்டு பெட்டல்ஸ்குள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேஸ்லி டிசைன் வந்து போட்டுக்கலாம்.
ஃபுல்லாகவே மேலே கீழே பேஸில் டிசைன் வந்து போட்டாச்சு. ஸோ அங்கங்கே வந்து சர்க்கிள் ஷேப் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் லீஃப் போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி குட்டி குட்டி சர்க்கிள் வந்து போட்டுக்கலாம். கேப் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் வந்து போட்டுக்கலாம். இப்போது இது ஃபுல்லாகவே வந்து ஷேடிங்ஸ்க்கு வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த டிசைன் தவிர மீதி இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே வந்து உள்ள ஷேடிங்ஸ் கொடுத்து அவுட்லைன் வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் லீஃப் டிசைன் தான். இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து கர்வ் போட்டுக்கிட்டேன். இன்னொரு கர்வ் லைன் வந்து போட்டுக்கிட்டேன். டபுள் லைன் வர மாதிரி கர்வ் லைன் வந்து கொடுத்துக்கிட்டேன். அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம லீஃப் டிசைன் வந்து போட்டுக்கலாம். இப்போது லீஃப் வந்து போட்டாச்சு. ஃபுல்லாகவே வந்து நம்ம அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போது ஃபுல்லாகவே வந்து அவுட்லைன் வந்து கொடுத்தாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போது ரிவர்ஸ் ஃபில்லிங்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மண்டலா டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிளாஸில் யூடியூப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணிட்டேன். தேங்க்யூ.